thyroid gland. It is the largest gland of the endocrine system. ஸோ இந்த thyroid glandல 2 lobes இருக்கு. neck regionல இருக்க trachea regionல தான் இந்த thyroid gland place ஆயிருக்கு. இதுல 2 lobes இருக்கு. This is one lobe, this is other lobe. ஸோ இந்த lobes எல்லாம் connect பண்ற ஒரு structure தான் isthmus. So this is the isthmus region. It is made up of connective tissue. ஸோ இந்த thyroid glandல நிறைய follicles இருக்கு. ஸோ இந்த round structures தான் follicles. ஸோ இந்த folliclesல இருந்து 2 ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகுது, தைராக்சின் அண்ட் தைரோகால்சிட்டோனின். ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட்ல 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, ஃபாலிகுலர் செல்ஸ் அண்ட் பேராஃபாலிகுலர் செல்ஸ். இந்த ஃபாலிகுலர் செல்ஸ்ல இருந்து தைராக்சின் ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகுது, பேராஃபாலிகுலர் செல்ஸ்ல இருந்து தைரோகால்சிட்டோனின் ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகுது. இந்த தைராக்சின் 2 டைப்ஸ் இருக்கு, T3 அண்ட் T4, tetraiodothyronine and triiodothyronine. So these two are synthesized from the follicular cells, and thyrocalcitonin is synthesized from the parafollicular cells, or otherwise called C cells. This is the structure of thyroid gland placed in the trachea region. It is having 2 lobes. The lobes contain minute rounded structures called follicles. The follicle cells are of 2 types, follicular cells and parafollicular cells. Parafollicular cells secrete thyrocalcitonin and follicular cells secrete T3 and T4 hormones. The negative feedback effect on hypothalamus and pituitary gland. So thyroid la irundhu synthesize agara and the hormones maintain ஆகுது, அந்த maintenance தான் feedback mechanism. So first hypothalamus la irundhu thyroid releasing hormone synthesize ஆகும். ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் தான் பிட்யூட்ரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த ஹைப்போதலாமஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போகும். ஸோ இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு சிக்னல் வந்ததும் இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆர் TSH இந்த ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகும். இந்த ஹார்மோனுடைய டார்கெட் ஆர்கன் எதுனா இந்த தைராய்டு கிளாண்ட் தான். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பிளட்ல தான் சர்க்குலேட் ஆகும். பிளட்ல சர்க்குலேட் ஆகி தைராய்டு கிளாண்டை ரீச் ஆகும். ஸோ இந்த ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் டார்கெட் ஆர்கன்ஸை போயிட்டு ரீச் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் மெக்கானிசம். தைராய்டு கிளாண்ட்லேருந்து சிந்தசைஸ் ஆகிற தைராக்சின் ஹார்மோனோட லெவல் பிளட்ல அதிகமாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் கொண்டு வரும். ஸோ அந்த ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ அந்த ஹார்மோன் பிட்யூட்டரியோட ஆன்டீரியர் ரீஜனுக்கு சிக்னல் அனுப்பும். ஸோ சிக்னல் வந்ததுக்கப்புறம் அந்த ஹார்மோன் ஸ்டாப் பண்ண சொல்லி ஹைப்போதலாமஸ்க்கு திரும்ப சிக்னல் போகும். இதுதான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ இந்த சிக்னல் திரும்ப போகிறதுனால தைராக்சின் ஹார்மோன் சிந்தசைஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் எஃபெக்ட். நெக்ஸ்ட் தைராய்டு கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிற தைராக்சினோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். The thyroxine generally maintains the basal metabolic rate. நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிசம் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறது இந்த தைராக்சின் ஹார்மோன் தான். It also supports the RBC or red blood cells formation and carbohydrates, proteins, fats. ஸோ இந்த மெட்டபாலிசமை கண்ட்ரோல் பண்ணுறதும் தைராக்சின் ஹார்மோன் தான். Also maintains the water and electrolyte balance. நெக்ஸ்ட் பேராஃபாலிகுலர் செல்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன் தான் தைரோகால்சிட்டோனின். இந்த ஹார்மோன் ஒரு புரோட்டீன் ஹார்மோன். இது பிளட்ல இருக்க கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுது, பிளட்ல இருக்க கால்சியம் லெவலை லோவர் பண்ணுது, டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ இது பேராதைராய்டு ஹார்மோன் இன்னொரு டைப் ஆஃப் ஹார்மோன் இருக்கு. இந்த ஹார்மோன் கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ற இந்த ஹார்மோனுக்கு ஆப்போசிட்டா இந்த தைரோகால்சிட்டோனின் ஹார்மோன் ஃபங்க்ஷன் ஆகுது. தைராய்டு ஹார்மோன்ஸ் 2 ஹார்மோன்ஸ் பார்த்தோம், தைராக்சின் அண்ட் தைரோகால்சிட்டோனின். இந்த ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகிறதுக்கு அயோடின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Parathyroid gland. These are the 4 glands present on the back side of thyroid gland. So thyroid gland trachea regionல place ஆயிருக்கு. ஸோ இந்த தைராய்டு கிளாண்டோடைய பேக் சைடில் இருக்க 4 கிளாண்ட்ஸ் தான் பேராதைராய்டு கிளாண்ட். ஸோ இந்த பேராதைராய்டு கிளாண்ட்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன் parathyroid hormone or PTH. It is a peptide hormone. This is a protein hormone made of amino acids. இந்த parathyroid ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இட் இன்க்ரீசஸ் த கால்சியம் லெவல் இன் பிளட். ஸோ பிளட்ல இருக்க கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த parathyroid ஹார்மோனோட ஃபங்க்ஷன்.
பிளட்ல இருக்க கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த ஹார்மோனுக்கு பேர் ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன். ஹைப்பர் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் அப்பர். ஸோ இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் த போன் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ போனில் இருக்க கால்சியமை ரீஅப்சார்ப் பண்ணி பிளட்ல சேர்க்கறது தான் இந்த parathyroid ஹார்மோனோட ஃபங்க்ஷன். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் டீமினரலைசேஷன். போனில் இருக்க மினரல்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் டீமினரலைசேஷன். அண்ட் இட் ஆல்சோ ரீஅப்சார்ப்ஸ் கால்சியம் ஃப்ரம் ரீனல் டியூபியூல்ஸ். ஸோ கிட்னியில் இருக்க டியூப்ஸ் தான் ரீனல் டியூபியூல்ஸ். இந்த கிட்னியிலேருந்து கால்சியமை திரும்ப பாடிக்கு ரீஅப்சார்ப் பண்ண வைக்கிறதும் இந்த parathyroid ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் தான். ஸோ திஸ் இன்க்ரீசஸ் த கால்சியம் லெவல் இன் பிளட். ஸோ அதர்வைஸ் கால்ட் hypercalcemic hormone. Thymus gland, it is a bilobed structure. So, ரெண்டு lobes இருக்கிறதுனால இது bilobed structure. This gland is located in the above the heart and aorta. So, aortaக்கும் heartக்கும் மேலே இருக்கிற gland தான் thymus gland. இந்த glandல ரெண்டு structures இருக்கு. outer cortex region and inner medulla region. ஸோ இந்த gland சுற்றி ஒரு fibrous capsule layer இருக்கு. இதுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் லேயர் தான் கார்டெக்ஸ் ரீஜன். மிடில் இருக்க ரீஜன் தான் மெடுலா. ஸோ இந்த தைமஸ் கிளாண்ட்ல இருந்து 4 டிஃப்ரெண்ட் ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகுது. தைமுலின், தைமோசின், தைமோபாய்டின், தைமிக் ஹியூமரல் ஃபேக்டர் ஆர் டிஹெச்எஃப். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் டி லிம்போசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது தான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ டி லிம்போசைட்ஸ் ஆர் அ டைப் ஆஃப் டபிள்யூபிசி செல்ஸ். ஸோ இந்த டபிள்யூபிசி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுனால cell mediated immunity increase ஆகுது. This is the function of thymus gland. Next, thymus gland age ஆக degenerate ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால T lymphocytes ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டே போகும். T lymphocytesலாம் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதனால ஏஜ்டு பர்சனோட பாடியில் இருக்க இம்யூன் பவர் குறைஞ்சிட்டே வரும். T lymphocytes டிக்ரீஸ் ஆகிறதுனால இம்யூன் பவரும் குறைஞ்சிட்டே வரும். So அதனால they are more prone to diseases. They become very weak.